श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। நாரத பக்தி சூத்ராணி, அதில் இரண்டாவது அத்தியாயம். இந்த இரண்டாவது அத்தியாயம் பரபக்தி மகத்துவம், க்ளோரி ஆஃப் பரபக்தி பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயம். பரபக்தி அப்படிங்கிறது மேலான பக்தி, அத்வைத பக்தி. நானும் இறைவனும் வேறல்லங்கிற ஞானத்தின் மூலியமாக வருகிற அத்வைத பக்தியினுடைய, துவைத பக்தி என்பது நான் வேறு இறைவன் வேறு நினைக்கிற வரைக்கும் அது துவைத பக்தி. அது சாதனம். அங்கிருந்து தான் ஞானத்தை பெற்று அத்வைத பக்திக்கு செல்ல முடியும். ஞானமேவ அத்வைத பக்தி. பக்தியையும் ஞானத்தையும் பிரிக்க முடியாது. அப்போ அதோட மகிமையை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் சூத்திரத்தில் கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட, கர்மயோகம்ங்கிறது ஈஸ்வரா அர்ப்பணா புத்தி பண்ணுவது கர்மயோகம். எந்த கர்மத்தை செய்யும் போதும் அதனுடைய பலன் வரும்போது அர்ப்பணா பிரசாத புத்தியுடன் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது கர்மயோகம். அதைவிட ஞானயோகம், ஞானயோகம் என்பது ஸ்ரவணம், குருமுகேன சாஸ்திரத்தை படித்தல், ஸ்ரவணம், அதில் இருக்கிற சந்தேகங்களை கசடர கற்றல், மனனம், அதற்கடுத்தது கற்ற பின் நிற்க அதற்கு தக நிதித்தியாசனம். இந்த மூணும் ஞான யோகம். ஸோ கர்மயோகத்தை விட ஞான யோகத்தை விட சிறந்தது சா பக்தி. சா பக்தினா அத்வைத பக்தி, அத்வைத ஞானம். ஏன்னு கேட்டால் செகண்ட் சூத்திரத்தில் சொல்றாரு பல ரூபத்துவாத். கர்மயோகமோ ஞான யோகமோ ரெண்டும் சாதனம். சாத்தியம் கண்டிப்பா என்னது? சாதனத்தை விட சாத்தியம் மேலானது. மூணாவது சூத்திரத்துல ஈஸ்வரகபி துவேஷித்வாத். துவைத பக்தியை ஈஸ்வரகபி துவேஷித்வான வெறுக்கிறான்னு சொல்லக்கூடாது, நாட் அப்ரூவ்னு வேணா சொல்லிக்கலாம். ஈஸ்வரனும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் எதைத்தான் விரும்புகிறாரு? தைன்ய பிரியத்வாத். அத்வைத பக்தியைத்தான் இறைவனும் விரும்பி, அது ஈஸ்வரன், தேவதைகள் சொல்லல, ஈஸ்வரகபி அத்வைத பக்தியைத்தான் பிரியம். அடுத்தது அதுக்கு என்ன பண்ணணும்? அத்வைத பக்திக்கு தஸ்யாக ஞானமேவ சாதனம். எந்த ஞானம்? ஆத்ம ஞான ஞானமேவ சாதனம். அத்வைத பக்திக்கு வாங்கன்னா எதங்க வச்சுங்க அத்வைத பக்திக்கு வர்றது? ஞானம். எதை பற்றிய ஞானம்? என்னை பற்றிய ஞானம். அவ்வளவுதான். ஞானமேவ சாதனம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க, அப்படின்னு நாரதர் சொல்றார். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க? ரெண்டு அந்யோன்யம். எது? பக்தியும் ஞானமும் அந்யோன்யம். கொஞ்சமாவது பக்தி இருந்தா தான் ஞான மார்க்கத்துக்கு வர முடியும். ஞான மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அத்வைத பக்திக்கு போக முடியும். ஸோ துவைத பக்தி கொஞ்சமாவது இருந்தா தான் என் ஞான மார்க்கத்துக்கே வரோம். அந்யோன்ய ஆசிரியம். பக்தி இல்லாம ஞானத்துக்கு வர முடியாது, ஞானம் இல்லாம பக்தி பூர்ணமா அடையாது. ரெண்டு அந்யோன்யம். அடுத்த சூத்திரம். அடுத்தது ஸ்வயம் பல ரூபேதி பிரம்மகுமார. ஹூ இஸ் பிரம்மகுமார? நாரதர், பிரம்மாஜியோட பையன், அல்லது சனத்குமாரக. 4 பேரு சனகாதி முனிவர்கள். சனத்குமார சனகாதி முனிவர்கள் எடுத்துக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்வயம் அது பக்தி, பக்திதான் சாத்தியம், சாதனம் எடுத்துக்கலாம். பக்திதான் சாதனம், அதே பக்திதான் சாத்தியம். எப்படிங்க ரெண்டு ஒண்ணு? சாதனம் அதே, சாத்தியம் என்ன எங்களுக்கு புரியலையே. அப்படின்னா அத்வைத பக்திக்கு வரணும்னா அது சாத்தியம்னு வச்சோம்னா துவைத பக்தி தான் சாதனம். அதுவே பக்தியே அந்த சாதனம் சாத்தியத்தை எடுத்தோம்னா பக்தி தான் சாதனம், பக்தி தான் சாத்தியம். அப்படிங்கும்போது என்ன வேர்ட் ஆட் பண்ணிக்கணும்? துவைத பக்தி. பக்தி வித் அஜ்ஞானம் இஸ் சாதனம். தட் இஸ் துவைத பக்தி, தட் இஸ் சாதனம்.
எது சாத்தியம்? அத்வைத பக்தி இஸ் த சாத்தியம். அது அத்வைத பக்தி இஸ் மோக்ஷம். அத்வைத பக்தி, அத்வைத பக்தி, what do you mean by அத்வைத பக்தி? அத்வைத ஞானம் is equal to மோக்ஷம். சோ மோக்ஷத்துக்கு சாதனம் என்னது? துவைத பக்தி. சோ பக்தி என்பது அஞ்ஞான நிலையில் இருக்கும்போது துவைத பக்தி. அதே பக்தி ஞானத்தோடு வரும்போது அத்வைத பக்தி, தட் இஸ் மோக்ஷம். சோ பல ஸ்வயம் அதே என்னது? பக்தியேதான் சாதனம், பக்தியேதான் சாத்தியம். ஸ்வயம் பல ரூபமேத்தி பிரம்மகுமாரக அப்படி சொல்றாங்க. இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல படிச்சோம், முடிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய சூத்திரம் ராஜகிருஹ போஜனாதிஷு ததைவ திருஷ்டத்வாத். ராஜகிருஹ போஜனாதிஷு அப்படின்னு என்ன? ராஜா வீடு, கிரகம் என்ன? வீடு, போஜனம் என்ன? சாப்பாடு. ராஜா வீட்டுல போய் சாப்பிடுறது. ராஜா வீட்டு சாப்பாடுனா வீட்டுல எல்லாம் விதவிதமா செஞ்சு வச்சு ராஜ வீட்டு சாப்பாடுங்கிற அர்த்தம் இல்ல. ராஜகிருஹே அவருடைய வீட்டில், நம்ம வீட்டுல செய்யற சாப்பாடு இல்ல. ராஜ கிருஹே அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறது. போஜனம் ஆதிஷு அவர் வீட்டுக்கு போய் நமக்கு அவர் நமக்கு மரியாதை பண்றது, வரவேற்பு கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, அந்த மாதிரி. ராஜா வீட்டில் நம்மை வரவேற்று பூர்ண கும்ப வரவேற்று கொடுத்து நம்மளை உட்கார வச்சு முதல் மரியாதை கொடுத்து நம்மளுக்கு சாப்பாடு போடுறது. அப்படி ஆதிஷுனா வெறும் போஜனம் போட்டாரு. ஏன்னா ராஜா வந்தனே நேரம் வாங்க கை கழுவுங்க, டேபிள் போய் உட்காருங்க, உட்கார வைப்பார் ராஜா. வாங்க முதல் மரியாதை கொடுத்து வரவேற்று சோஃபால உட்கார வச்சு முதல் மரியாதை கொடுத்து அவருக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவரை 4 வார்த்தை பேசி கடைசியாக என்ன நடக்கும்? கவர்னர் மாளிகை வீட்டுல உணவு உண்ற மாதிரி. இந்த காலத்துல ராஜா வீடு எது? அப்ப என்ன எடுத்துக்கலாம்? ராஜபவன். கவர்னர் வாழ்ற வீடுக்கு பேர் என்ன? ராஜ்பவன். அதான் அந்த அதுல இருந்தா வந்து அந்த பவன், ராஜ்பவன். கவர்னர் அவர் வீட்டுல போய் இப்போ ஒருத்தர் சாப்பிட்றாரு, கூப்பிடுறாங்க, ராஜ்பவன்ல இருந்து அழைப்பு வருது. நீங்க அங்க போனீங்கன்னா 2 நடக்கும். வீட்டுல சாப்பிட்டாலும் சாப்பாடு பசியாரும், ஆனா பசியாரதோட முடிஞ்சு போயிடும். அங்க போனா அந்த சாப்பாடு சாப்பிட்றதே ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட், ஒரு விஷயத்தை அடைஞ்சதா ஆகுது. பசியாறது வீட்டுல சாப்பிட்டாலும் சாப்பிடும், அங்க போனாலும் பசியாருங்கிறதுன்னு கூட இன்னொரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அங்க நடக்கும். கவர்னர் வீட்டுல போய் சாப்பிட்டோம், நம்மளை கூப்பிட்டாரு. யாரை கூப்பிடுவாரு அவரு? டெண்டுல்கரை கூப்பிடுவாரு. இந்த இப்ப இருக்கிற கிரிக்கெட் பிளேயர் ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு ஜெயிச்சுட்டு வந்தா அவர் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு வாழ்த்தி அனுப்புவார். ஏன்னா அவர் வந்துங்க, அவர் பாருங்க, சாப்பாடு போடுறதுக்காக மட்டும் கூப்பிடணும்னா நம்ம டெண்டுல்கரை கூப்பிடுங்க அவசியம் இல்லை. அந்த வீதியில் இருக்கிற 4 பேர்த்த கூப்பிட்டு அவர் சாப்பாடு போட்டு போஜனம் கொடுக்கணும், அன்னதானம் கொடுக்கணும், மற்றவங்களுக்கு சாப்பாடு போடணுங்கிறது ராஜாவோட கொள்கையாக இருக்காது. ஏன்னா அப்படி இருந்துன்னு அவரே டெண்டுல்கர் கூப்பிடுறாரு. சோ அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாரு? ராஜா கூப்பிடுறாரு. ஒரு பாயிண்ட். 2வது, இங்க சாப்பிட போறவங்க பாருங்க, போறவங்களுக்கு பசியாருங்கிறது வீட்டுல சாப்பிட்டாலும் பசியா, அந்த பசியாகிறதுக்காக மட்டும் அவர்கள் அங்க போறதில்ல. அங்க போய் சாப்பிடும்போது இட் இஸ் an accomplishment. அது ஒரு சாதனை, உங்களுக்கு சாத்தியம் வாழ்க்கையில். அப்ப அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டு வந்தது என்னது? ஒரு வெற்றி, ஒரு சாத்தியம், ஒரு கோல் அடைஞ்சிட்டு நானு கவர்னரால் நான் அவர் கொடுத்த மரியாதை ஏற்றும் போது அது அங்க என்ன ஆகுது? ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஆகுது. நாட் ஓன்லி ஹங்கர், தர்ஸ்ட், தண்ணி தாகம் தீர்றது, பசி தீர்றக்கு சுத் பிப்பனாசுன்னு வரும். சுத்துனா பசி, பிப்பனா தியாகம். அது 2 தாகத்தை நீத்துக்காக மட்டும் இவர் போறதில்ல டெண்டுல்கர். சோ இந்த மாதிரி ராஜ கிருஹ அதை இப்ப கம்பேர் பண்றாரு. இப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ராஜா வீட்டுல சாப்பிட போறானா ஒருத்தர் பசியாறுவதற்காக மட்டும் போறதில்ல. இட் இஸ் an accomplishment of that fellow in his lifetime. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்புறம் ராஜா சாப்பாடு போடுறாரு அப்படின்னா அவரு பசியாறுவதற்காக மட்டும் அவரை கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடல. அப்படி கூப்பிட்டுன்னு அவர் யாரையாவது வச்சு கூப்பிட்டு போட்டுக்கலாம். டெண்டுல்கரையே ஏன் கூப்பிடணும்? சோ அந்த உணவு உண்பது என்பது ராஜாவுக்காக அல்ல. அடுத்த பாயிண்ட், அந்த வீட்டுல போய் அவர் சாப்பிடுறதுக்கு ராஜாவுக்காக அல்ல. அந்த உணவு பரிமாறுதல், அந்த விருந்து கொடுக்கிறார் அப்படின்னா அந்த விருந்து ஃபார் தட் ஃபெலோ, நாட் ஃபார் ராஜா. ராஜாவுக்கு அதனால என்ன ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இந்த கான்செப்டோட நாம் இந்த சூத்திரத்தை பார்க்கலாம். இந்த சூத்திரத்துக்கு போறதுக்கு முன்னால நம்ம போன கிளாஸ்லயே ஒரு டிஸ்கஷன் ஒன்று நேரம் இல்லாத காலத்தினால நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன். ஒரு டிஸ்கஷன். இப்போ ஞானம் என்ன பார்த்தோம்?
சதுர்வித கர்ம பல விலக்ஷணம். ஞானம்ங்கிறது சதுர்வில கர்ம பல விலக்ஷணம். கர்மத்தினால நம்ம எதை அடைய முடியும், என்னென்ன நம்ம சாதிக்க முடியும்? ஒன்னு உற்பத்தி பண்ணலாம், இல்லையா சுத்தம் பண்ணலாம், இல்லையா ஒன்னா மாத்தலாம், இல்லையா ஒரு இடத்துல போய் அடையலாம். இது 4 தான் கர்மத்தினுடைய செயல். ஒன்னா உற்பத்தி பண்ணலாம், ப்ரொடியூஸ், அரிசி இருக்குது சாப்பாடா மாத்தலாம், ப்ரொடியூஸ். அல்லது சம்ஸ்காரம், சுத்தம் பண்ணலாம், கல்லு தனியா அரிசி தனியா பிரிக்கிறோம்னா சம்ஸ்காரம், சுத்தம் பண்ணுது, அதை கர்மத்தினால பண்ணலாம். அல்லது விகாரம், ஒன்னொன்னா மாத்துறது, அந்த சாதனத்துக்கு அப்புறம் தயிர் சாதமா மாத்துறது, ஒன்னொன்னா மாத்துறது, அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ஆப்பியம், அதை கொண்டா செயல் மேல வைக்கலாம். சோ இந்த மாதிரி தான் செயல் நம்மளால பண்ண முடியும். உலகத்தில் இருக்கிற கர்மத்தினுடைய பலனை சாஸ்திரம் என்ன பிரிக்குது, 4ஆ பிரிக்குது. இந்த 4ஐயும் தான் கர்மத்தினால செய்ய முடியும். இப்போ இந்த கர்மத்தினால எதை கொடுக்க முடியாது, நேரடியாக மோட்சத்தை ஞானத்தை கொடுக்க முடியாது. கர்மம் cannot give ஞானம். அது என்ன பண்ண முடியும், ஒரு உற்பத்தி பண்ணும், ஒரு சம்ஸ்காரம் பண்ணும், இல்லைன்னா விகாரம் பண்ணும், அல்லது ஆப்பியம் சமஸ்கிருதத்துல சொன்னா இதுதான் பண்ண முடியும். அப்ப என்னதான் பண்ணுது ஞானம்? இட் நெகேட்ஸ் துவைதம். ஞானம் மோட்சத்தை உற்பத்தி பண்றதில்ல, சுத்தம் பண்றதில்ல, ஒன்னு மாத்துறது கிடையாது. அப்ப என்னதான் பண்ணுது ஞானம்? ஞானம் என்ன பண்ணுது, உங்க மனதில் இருக்கிற துவைத புத்தியில் இருக்கிற சத்தியத்துவத்தை நெகேட் பண்ணி மித்தியான்னு புரிய வைக்குது. அவ்வளவுதான் ஞானம் பண்ணுது. ஞானம் என்ன பண்ணல, ஞானம் கொடுப்பதில்லை. ஞானம் என்பது மோட்சத்தை உற்பத்தி பண்ணுவதில்லை. ஞானம் என்பது மோட்சத்தை சுத்தம் பண்றதும் இல்லை, சுத்தம் பண்ணி எதுவும் கிடையாது. சோ ஞானத்தோட வேலைதான் என்ன, மனதில் இருக்கிற சத்தியத்துவ புத்திய எதில் இருக்கிற என்ன சொல்லலாம், துவைதத்தின் மேல், நான் வேறு இறைவன் வேறுங்கிற அந்த துவைத புத்தி, நான் வேறு இந்த உலகம் வேறு, நான் வேறு கடவுள் வேறுங்கிற அந்த துவைத பக்தியை மித்தியான்னு நெகேட் பண்ணும். நாம என்ன வச்சிருக்கிறோம், சத்தியத்துவ புத்தி வச்சிருக்கோம். நான் வேறு நீ வேறு, ஆமா சத்தியம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த சத்தியத்துவ புத்தியை நெகேட் பண்ணி மித்தியாவா மாத்துறது மட்டும்தான் ஞானத்துடைய வேலை. ஞானம் cannot give மோட்சம். அது போன கிளாஸ் நம்ம பார்த்தோம். சோ அப்ப பக்திங்கிறது வித் அஜ்ஞானம் என்ன புரிஞ்சுக்கணும், துவைதம் இல்லைங்களா? பக்தி வித் ஞானம் அத்வைதம், சாதனம் சாத்தியம், இது பார்த்தோம். இப்ப இதே மாதிரி பாருங்க, ஜீவாத்மா பிகம் பரமாத்மா, இது யோசனை பண்ணிக்க. இதே கான்செப்ட் தான் அங்கேயும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜீவாத்மா பிகம் பரமாத்மாவா? அப்படிலாம் கிடையாது. அப்படி நமக்கு தெரிஞ்சா கூட எப்படி மாத்திக்கணும் சென்டென்ஸ், ஜீவாத்மா பிகம் பரமாத்மா த்ரூ ஞானம், ஞானத்தின் மூலியமாக. அந்த சென்டென்ஸ் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஜீவாத்மா பிகம் பரமாத்மா த்ரூ ஞானம், வித்தவுட் பிகமிங். அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும். வித்தவுட் பிகமிங், ஜீவாத்மா பரமாத்மாவா மாறாமல் மாறுகிறார். என்னங்க போட்டு இப்படி குழப்பறீங்க? ஜீவாத்மா பரமாத்மாவை என்ன சொன்ன, ஜீவாத்மா பிகம் பரமாத்மா எதன் மூலியமாக, ஞானத்தின் மூலியமாக. வித்தவுட் பிகமிங், உண்மையில் ஜீவாத்மா பரமாத்மா ஏவ. அந்த அதுதான் அது ஆன்சர். அதுதான் உண்மையில். நீங்க கிளாஸுக்கு வந்தாலும், வள்ளினாலும், படிச்சாலும் படிக்கலினாலும், கோயிலுக்கு போனாலும், சாமி கும்பிட்டாலும் கும்பிடலினாலும், நான் வேறு நீ வேறுன்னு இருந்தாலும், எப்படி நீங்க வாழ்ந்தாலும் அந்த ஜீவாத்மா பரமாத்மா ஏவ. அப்புறம் என்னங்க கிளாஸுக்கு வந்து படிக்கிறோம், ஜீவாத்மா பரமாத்மா வேற வேறங்கிற புத்தி, துவைதம் இஸ் நெகேட்டட் பை ஞானம். நான் வேற நீ வேற நினைச்சிட்டு இருக்கிற அந்த சத்தியத்தை புத்தி தான் என்ன ஆகுது, அங்க நெகேட் ஆகுது. சோ ஞானம் என்ன பண்ணல, இட் ப்ரொடியூஸ் பண்ணல எதை, மோட்சத்தை. சோ இட் நெகேட்ஸ் சத்தியத்துவம் இன் துவைதம். அதுதான் பார்த்தோம். இப்போ நாம் சொன்னேன்ல, இந்த கிளாஸ்ல பண்ண வேண்டிய ஒரு ஆத்மா ஆனந்த சொரூபா. லவ் அப்படிங்கிறது என்ன? சில பேர்த்துக்கு இருக்க மாதிரி தோணுது, சில பேர்த்துக்கு லவ்வே இல்லாத மாதிரி எல்லாம் சில ஜீவராசிகள் அங்க பாக்குறமே. மனிதர்கள், ஜீவராசிகள் சொல்லக்கூடாது, தப்பு. சில மனிதர்களிடம் அன்பே இல்லையா? அப்புறம் எப்படிங்க சாஸ்திரம் ஆத்மா ஆனந்த சொரூபக? அவங்க கிளாஸுக்கு வந்தாலும் படிக்கலினாலும், படிச்சாலும், பக்தியோட இருந்தாலும் இருந்தினாலும் அவங்க சொரூபம் என்னதான் ஆனந்த சொரூபம் சாஸ்திரம் சொல்லுதா இல்லையா? ஆனா அவங்களுக்கு வெளிப்பாட பார்த்தா
அவங்க அன்போடு இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது. ஒரு கொடுங்கோல் ஆட்சி புரியவராக நமக்கு தெரியுதே. அப்ப லவ்னா என்ன, அது எங்க பிறக்குதா, உண்மையில் அதனோட நேச்சர் என்ன? வாட் இஸ் லவ்? லவ்னா எங்கிட்ட இருக்கு லவ் உங்ககிட்ட லவ்னு பார்க்க கூடாதுங்க. லவ்ங்கிறனுடைய ஸ்டேட்டஸ் ஸ்டேஜ் என்ன, அது எங்க பிறக்குதா, அது எப்போ? ஏன்னா ஆத்மா ஆனந்த சொரூபம் போது அன்பு பிறப்பதில்லை. அஜகா ஆத்மா ஆனந்த சொரூபம்னு போட்டீங்கன்னா ஆனந்தமேவ ஆத்மா, ஆத்மா ஏவ ஆனந்தம். அப்ப ஆத்மாவுடைய குவாலிபிகேஷன் எதுக்கு வந்துடணும்? ஆனந்தத்துக்கு வரணுமா இல்லையா? ஆத்மா ஏவ ஆனந்தம், ஆனந்தமேவ ஆத்மா, ரெண்டையும் பிரிக்க முடியாது. அப்ப ஆத்மாவெல்லாம் என்ன ஆகணும்? உங்களுக்கு ஆத்மாவுடைய தன்மைகள் எல்லாமே எதுக்கு பொருந்தணும்? அனாத்மாவுக்கு பொருந்தணும். அப்ப ஆத்மாவுடைய குணங்கள் அதனுடைய தன்மை என்ன? வாட் இஸ் ஆத்மா? அஜகா, அவிகாரி, நாசரகிதா, சர்வவியாபி. அப்படி பார்த்தா ஆனந்தம் நமக்கு தெரியலையே. புரியுத? ஆனந்தம் அப்படியே நமக்கு தெரியுது. ஒருத்தர் இருக்க மாதிரி இருக்கு, ஒருத்தர் இல்லாத மாதிரி இருக்குது. ஆத்மா எல்லா பக்கம் ரிஃப்ளெக்ஷன், அதெல்லாம் புரியுதுங்க. ஆத்மாவும் ஆனந்தத்தை பிரிக்க முடியாதுங்க போது நம்மளுடைய ரியல் வாழ்க்கை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சில பேர்த்துக்கிட்ட அந்த ஆனந்தம் இருக்கிற மாதிரியும், ஆனந்தத்துக்கும் அன்புக்கும் ஒரு கான்செப்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஆனந்தம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, எப்படி சில பேர்த்துக்கிட்ட அந்த ஆனந்தம் லவ், ஆனந்தத்துடைய ஒரு ஃபார்ம் தாங்க லவ், ஆச்சுங்களா? சில பேர்த்துட்டு அந்த ஆனந்தம் லவ் இருக்க மாதிரி இருக்கு, சில பேர்த்துட்டு அந்த ஆனந்தம் லவ்வே இல்லாத மாதிரி இருக்கேன். அது கூட வாழ்றவங்கிட்ட தான் தெரியுது. ரொம்ப அதிகமா ரோட்ல போறவங்களுக்கு தெரியாது. கூட வாழ்றவங்க வச்சு செய்யற மாதிரி இருக்கே, நம்மள வெறுக்கிற மாதிரி இருக்கே. அப்ப எப்படி நான் ஆத்மா ஆனந்த சொல்றது ஒத்துக்கிறது? அவரு ஆத்மாதான். ஆமா, நான் என்ன ஆத்மாதான். நான் அன்பா இருக்குங்கிறது நல்லா புரிஞ்சுக்குவோம். என்னமா நாம எத்தனை பேருக்கு கஷ்டம் கொடுத்தங்கிறது தெரியாது. ஆனா என்ன நமக்குள்ள இருந்தா நான் ஆனந்த சொரூபம், எஸ் அதை ஒத்துக்குவோம். நான் ஆனந்தம் சொரூபம், ஐ லவ் எவ்ரிபடி, யாரையும் வெறுக்கல, அப்படி நல்லா சொல்றோம். அதே ஆத்மாதான் அங்கேயும் இருக்குது. ஏன் அங்க வெறுப்பை மட்டும் நம்ம பாக்குறோம்? ஏன் அந்த ஆத்மா என்ன வெறுக்குது? இந்த சரீரம் ஏன் வெறுக்குது? எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம். Why there is a dvesham? This is the psychological issue. It is apart from the subject. But பக்தியும் லவ்வும் ஆனந்தத்தை தனித்தனியா பிரிச்சு புரிஞ்சுக்கிறக்காக, ஏன்னா இந்த பக்தி சூத்திரானில இந்த மூணை பிரிச்சு புரிஞ்சுக்கிறக்காக என்ன சொல்ல விசாரம் நம்ம பர்பஸா கொண்டு வந்து புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ அவரும் நான் ஆத்மா, நான் லவ்ங்கிறது என்னோட நேச்சர், ஐ லவ் எவ்ரிபடி, அது ஆத்மாவுடைய சொரூபம். சரி, ஓகே, புரியுது. அங்க எப்படி வெறுப்பு வருது? ஆன்சர்ஸ் கிடைக்கும், சொல்லுது. இப்போ நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க. இப்போ ஒரு ரிவருக்கு நடுவுல ஒரு டேம் கட்டுறாங்க. ரிசர்வாயர் டேம், ஸ்டோர்டு வாட்டர் இருக்கு. அதிலிருந்து சேனல்ஸ் வழியா என்ன வருது? ஆறு, வாய்க்கால், கடைசி வரைக்கும் அந்த வயக்காட்டு நெல்லுக்கு போற வரைக்கும் அது கிளை கிளைகளா பிரிஞ்சு கடைசியில் எங்க போய் நிற்குது? வயக்காட்டு வரைக்கும் போகுது. நெல் வயக்காடு வரைக்கும் போகும். அப்புறம் சிலதெல்லாம் மிச்சமாகி அந்த எல்லாம் வழிஞ்சு போய் கடல்ல போய் கலக்குறது. சேனல்ஸ். இப்ப நம்ம எதை கான்சென்ட்ரேட் பண்ணோம்? ஸ்டோர்டு வாட்டர் கெட் அவுட் த்ரூ த சேனல்ஸ். அது நிறைய என்ன ஃபார்ம் வேணா எடுக்கும். இப்ப அது சாயப்பட்ட தண்ணியை உள்ள விட்டானா, அமராவதி இந்த ரிவர்லாம் பாருங்க, கெட்டி குட்டிச்சவராயிருக்கா ரிவர் இருக்கு. காவிரி போய் பாருங்க, சாய பண்ணி விட்டு அது ஒரு ஃபார்ம். அதுவும் உள்ளிருந்து வரும்போது எல்லாம் ஒண்ணுதாங்க வந்தது, பியோர் வாட்டர். ரிசர்வாயிலிருந்து வெளியில் வரும்போது சாயப்பட்ட தண்ணிங்களா வந்தது இல்ல. நான் சொல்ற பாயிண்ட்டை மட்டும் கன்சிடர் புரிச்சுக்கணும். ரிசர்வாயர் இஸ் பியூர் வாட்டர், ஆச்சுங்களா? அது சேனல்ஸ் வழியா ஒரு சேனல் ஈரோடு வழியா போச்சுன்னா சாயப்பட்ட தண்ணி. அதே தாமிரபரணி வழியில பாத்தீங்கன்னா அடியில ஃபுல்லா அது என்னது, அவ்வளோ ஒரு அழகான வார ஒரு கூவமாறு இருக்கு. ஸோ காவிரியார் இருக்குது, பொல்யூட்டட் வாட்டர் ஆகுது. ஸோ சேனல்ஸ், அந்த சேனல்ஸ் வழியா வரும்போது அந்த வாட்டர் பொல்யூட்டட் ஆகுதா இல்லையா? இதை வட்டியே வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இதை உதாரணம். ரிசர்வாயர் பியூர் வாட்டர்,
நிறைய சேனல்ஸ் வழியா வெளியில் வருது. ஒரு சேனல்ஸ் மீன்ஸ் ஆறத்தானே சொல்றேன், ஒரு ஆறா வெளியில வருது. கால்வாயா கூட நீங்க வச்சுக்கலாம். சேனல்ஸ் வருது நிறைய. இந்த ரிசர்வாயர் ஸ்டோர் வாட்டர் அந்த நதி பிரிச்சு விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5-6 சேனல் வழியா வருது. ஒன்னு கூவமா ஓடுது, ஒன்னு காவிரியா ஓடுது, ஒன்னு கங்கையா ஓடுது, அப்படி வச்சுக்கலாம். ஒரு புனிதமா ஒரு ரிவர் ஓடுது, ஒரு வாய்க்கால் ஓடுது, இன்னொன்னு பொல்யூட்டடா ஓடுது, இன்னொன்னு இப்படி ஓடுதுன்னு வச்சுக்கலாம். இது அப்படியே நீங்க ஆத்மாவை கொண்டு வரணும். ஆத்ம ஆனந்தம் என்பது ரிசர்வாயர், ஸ்டோர்டு வாட்டர். வெளியில தெரியாது. வெளியில ரிசர்வாயருக்குள்ள எவ்வளவு தண்ணி இருக்குது எங்க தெரியுமா? எனக்கு கண்ணுக்கு, நமக்கு கண்ணுக்கு தெரியுறது எது? வெளியில வந்த தண்ணி தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரிசர்வாயர் வாட்டர் நம்மளால என்ன பண்ண முடியாது. நீங்க உடனே நான் ஹெலிகாப்டர் போய் பார்ப்பேன், டேம் மேல ஏறி போய் நின்று பார்ப்பேன்னு சொல்லக்கூடாது. ரிசர்வாயர் இருக்கிற தண்ணி கண்ணுக்கு தெரியாது. ஆனா இல்லைன்னு அர்த்தமே என்ன? அது எப்ப தெரியும்? டேம்ல தண்ணி இருக்குதா இல்லையான்னு எப்பங்க தெரியும்? அது திறந்துட்டு வெளியில வந்தாதான் தெரியும் தண்ணி இருக்குதுன்னு. உள்ள அந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சோ உள்ள தண்ணி இருக்குது, ஆனா வெளிப்படாத நிலையில் தண்ணி உள்ள இருக்குது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது சேனல்ஸ் வழியா வெளியில வருது, டிஃபரெண்ட் டைப்பா பொல்யூட் ஆகுது, போயிட்டே இருக்குது. இப்போ ஆத்மாவுடைய ஆனந்தம் என்பது லைக் ரிசர்வாயர், வெளியில தெரியாது. நான் கண்ண மூடி உட்காந்து ஆனந்தத்தை பார்க்கிறேன், பார்க்க முடியாது. தவத்துல பார்க்கிறேன், அதில் பார்க்கிறேன், இதெல்லாம் பார்க்கிறேன். கண்ணை மூடி உட்கார்ந்த அந்த ஆனந்தத்துல போய் நான் உட்கார்றேன். எது? ஆத்மா ஆனந்தத்துல போய் உட்கார்றாங்க. என்னென்ன வார்த்தைகள், அது தெரியாது. ரிசர்வாயர் ஸ்டோர்டு வாட்டர் வெளியில தெரியாது. சரி, அது எப்படி வெளிப்படுது? சேனல்ஸ் மூலியமா வெளியில வருதா இல்லையா? அப்ப வந்தாதான் உள்ள இருக்கிறது ப்ரூஃப். சோ கண்டிப்பா எனக்குள்ள ஸ்டோர்டு என்ன சொல்ல, வாட்டருக்கு பதிலாக என்ன பண்றேன்? ஆனந்தம் வச்சுக்கிறப்போ எனக்குள்ள கண்டிப்பா ஸ்டோர்டு வாட்டர் இருக்கணும், ஆனந்தம் இருக்குது. ஏன்? இட் இஸ் மை சொரூபா. அதே மாதிரி ஆப்போனன்ட் நினைச்சுக்கங்க, அவருகிட்டையும் ஸ்டோர்டு ரிசர்வாயர் ஆனந்தம் உள்ள இருந்தாகணும். லாஜிக்கு அங்கேயே ஆத்மா தானே ஆச்சுங்களா? இப்போ வெளியில வருது ரிசர்வாயர். இது எப்படி வெளி அன்பு அந்த ரிசர்வாயர். அப்போ நான் ரிசர்வாயரை என்ன வேர்டு மாத்துறேன்? ஆனந்தம். is a word is known as ஆனந்தம் is a stored. அது வெளிப்படுற பேரு தான் லவ். வாய்க்காலு போற தண்ணி, அது பேர் என்ன? லவ். பக்தி. லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்னது? இன்னொன்னு பக்தி. அது பாருங்க டிஃபரண்ட் சேனல்ஸ்ல ஓடுதா. பியோர் ஆனந்தம் வெளியில வரும்போது அது வெளிப்படுற இடம், அது வெளிப்படும் போது அதுக்கு பேர் என்ன? லவ். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த லவ் வெளிப்பட்டு ஓடுது. வெளிப்பட்டு ஓடும் போது அந்த லவ் அஞ்ஞானத்தோடு இருக்கும்போது, அதே லவ் தாங்க பியோர் வாட்டர், அதே அஞ்ஞானத்தோடு இருக்கும்போது, அத பியூர் வாட்டர் டேக் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். த லவ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ். த லவ் வெளியில வந்துட்டா அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்பிரஸ் ஆயிட்டா அதுக்கு பேர் என்ன? லவ். சோ எல்லாத்துக்கிட்ட என்ன இருக்குது? லவ் இருந்தாகணும். லாஜிக். ஆத்மா ஆனந்த ஸ்வரூபம், வெளியில வர்றது லவ் வெளிப்படுத்துறான். சோ எல்லாத்துடைய அந்த ஆனந்தத்தோட வெளிப்பாடு தான் என்னது? லவ். அப்ப எல்லாத்துக்கிட்ட என்ன இருந்தாகணும்? லவ் இருந்தாகணும். ஆனா பார்க்க முடியலையே, என்னால பார்க்க முடியலையே, அந்த ஜீவன்கிட்ட லவ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. பிகாஸ் லைக் காவேரி வாட்டர், their love is polluted with அஞ்ஞானம். அந்த லவ்னோட வெளிப்பாடு தான் என்ன தெரியுங்களா? சாஸ்திரம் சொல்லுது, பொறாமை, கோபம். அஞ்ஞானத்தோட வெளிப்பாடு என்ன? பொறாமை, கோபம், ஆங்கர், என்ன சொல்லலாம், காமம், குரோதம், எல்லாமே ஓடலாம். காமம், குரோதம், ராகம், துவேஷம், மதம், மாத்சரியம். அந்த லவ் பொல்யூட் ஆகும் போதுதான் இது வெளிப்படுது. சோ அவர்கிட்ட என்ன இருக்குது? ரிசர்வாயர் இருக்கு, வெளியிலே எக்ஸ்பிரஸும் பண்றாரு, பட் பொல்யூட். காமம், குரோதம். ஏன்? பிகாஸ் ஆஃப் இஸ் அஞ்ஞானம். சாயப்பட்ட தண்ணி உள்ள கலந்துருச்சு, வேற வழி இல்லை. கருப்பா பச்சையா ஓடும் ஒரு நாள்,
ஒரு நாள் பச்சையா ஓடும், ஒரு நாள் செகப். அது நான் மரவாளத்தில் அங்கே பெரியம்மா வீட்டை பார்த்துருக்கேன். கிணத்து தண்ணி கலர் டே கலர் மாறும். பக்கத்தில் கால்வாய்க்கு பக்கத்தில் கிணறு. நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீத்தி இங்கே ஸ்விம்மிங் போனோம்னா ஒரு நாள் பார்த்தா மஞ்சள் கலராக இருக்கும், ஒரு வாரம் கழிச்சு போனால் பச்சையாக தெரியும், ஒரு வாரம் அது ப்ளூவாக தெரியும். என்னடா கலர் மாறுது, பக்கத்தில் என்ன சாயப்படல, அவன் என்ன கலர் அன்னைக்கு அடிக்கிறானோ அதுதான் கிணத்து தண்ணியே. அந்த மாதிரி ஒன்று மஞ்சள்ங்கிறது காமம், அந்த ரிசர்வாயர் அதுலேருந்து வெளியில் வரும்போது ஒன்று மஞ்சளா ஓடுது காமம், ஒன்று பச்சையா ஓடுது குரோதம், ஒன்று சிகப்பா ஓடுது மதம், ஒன்று கருப்பா ஓடுது மாத்சரியம். அதனுடைய வெளிப்பாடு. ஸோ லவ்னுடைய பொல்யூட்டட் லவ் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம், அதோட வெளிப்பாடு என்ன நாங்கள் பார்க்குறோம். கோபமாகவும் பொறாமையாகவும் எது எக்ஸெட்ரா காம குரோத மதம் ஆச்சு, நீங்க எதை வேணா, அகங்காரம், வார்த்தைகள், பேச்சு, அதோட கோபத்தோட வெளிப்படுது என்னென்ன பேசக்கூடாதா பேச வேண்டியது. இந்த கோபத்தோட கான்சிக்வன்ஸ் நம்ம தனியாக கிளாஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா அது இங்கே கொண்டாந்து அது கிளாஸ் அதுலேயே ஓடிடும். ஸோ காமம் குரோதம் பொறாமப்படுறது, வெற்றி செய்யறது, துரோகம் பண்றது, நம்பிக்கை துரோகம், எதை வேணா நீங்க பண்ணிக்கிங்க. ஆல் ஆசுரி சம்பத் பிகாஸ் ஆஃப் அஜ்ஞானம். இப்ப அதே அந்த அஜ்ஞானம் பொல்யூட்டே ஆகாத கங்கை கூட இப்ப கடைசியில பொல்யூட் பண்ணிடுறாங்க. கங்கை உருவாகிற இடத்துல அது எப்படி வருது, வெளியில் வரும்போது ரிசர்வாயிருக்கு வெளியில் வருது, அந்த ரிவர் வந்து பொல்யூட்டே ஆகல. தாமிரபரணில பாத்தீங்கன்னா பொல்யூஷனே இருக்காது, இப்படி அழகா தெளிஞ்ச நீர் மாதிரி ஓடும், பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும் திருநெல்வேலி சைடு. ஸோ அதெல்லாம் என்ன ஆகுது, வித் ஞானம் அது எப்படி வெளிப்படுது. ஒண்ணு வந்து வித் அஜ்ஞானம் எப்படி வெளிப்பட்டுச்சு, பச்சை கலர், மஞ்சள் கலர், ப்ளூ கலர், கருப்பு கலர் எல்லாம் போச்சு. இது வந்து பொல்யூட் ஆகல. இந்த ஆனந்தம் லவ்வா எக்ஸ்பிரஸ் ஆகும்போது வெளிப்படும் போது பொல்யூட் ஆகல பை அஜ்ஞானம். ஆகாம இருந்ததுன்னா அது எப்படி வெளிப்படுது, லோக க்ஷேமார்த்தம். பாத்தீங்களா அந்த சுவாமிஜி எப்படி வெளிப்படுத்தினார் அவருடைய லவ். அதுக்கு நான் வார்த்தைகளே கிடையாது. லோக க்ஷேமார்த்தம் அது எப்படி வெளிப்படுது, என்ன வேணா நீ போட்டுக்கலாம், கம்பேஷன், சிம்பத்தி, லவ் ஃபார் எல்லாமே அது. ஏன்னா இதையாவது காமம் குரோதம் மதம் ஆசை ஓரளவுக்கு நிறுத்தலாம். இது வந்து அன்பொல்யூட்டட் பொல்யூட் ஆகாத அந்த அன்பு வெளிப்படுது பாருங்க, அதை நீங்க வார்த்தைகளால் விளக்க முடியாது. அந்த அளவுக்கு என்ன போடலாம், ஒரே வேர்டு தெய்வீ சம்பத்து வேணா போட்டுக்கலாம். கிருஷ்ணனுடைய லாங்குவேஜ்ல அதுக்கு பேரு ஆல் தெய்வீ சம்பத். நீங்க அவர்கிட்ட என்ன நீங்க சுவாமிஜிட்டு நீங்க பார்த்தீங்களோ, சுவாமினிட்ட நீங்க பார்த்தீங்களோ, அதெல்லாம் அந்த ஞானத்தினால அந்த ரிவர் பொல்யூட் ஆகாம ஓடும்போது எப்படி இருந்ததோ அதுதான் அவர்களுடைய அன்பு, கருணை, சிம்பத்தி, எம்பத்தி, கம்பேஷன். நீங்க ஒரு அதை லாங் லிஸ்ட் போட்டுக்கலாம். அதுக்கு உதாரணமா நிக்கிறாங்க அவங்க, அதனால அந்த வேர்ட்ஸ் போட்டு நான் இது பண்ணல. எம்பத்தி, சிம்பத்தி என்ன வேணா எடுத்துக்கினீங்க. ஏன் அவங்ககிட்ட அது மட்டும் இருக்கு, ஏன் நான் பாக்குற ஆள்கிட்ட ஏன் இப்படி இருக்குது, அவங்ககிட்ட இப்படி இருக்காங்க, இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, அவங்களுடைய ரிவர் என்னாச்சு, பொல்யூட் ஆகல. இங்க என்ன ஆயிடுச்சு, ரிவர் பொல்யூட் ஆயிடுச்சு. ஸோ எப்படித்தான் பாக்குறோம் நம்ம, பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர், என்ன ஐப்ரோ என்ன சொல்ல 7 ரெயின்போ கலர் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இதுதான் பேசிக் லாஜிக். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் ஒருத்தர் நம்ம ஏத்துக்க முடியும். The acceptance because of this ஞானம் இருக்கு, இந்த ஞானம் இருக்கணும். இப்ப நீங்க அவங்களை ஏத்துக்கணும் அப்படின்னா இந்த அறிவு இருக்கும் போதே நம்ம அவங்களை ஏத்துக்க முடியும். நம்ம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் ஏத்துக்கிறேன், நான் அக்செப்ட் பண்றேன். தியானம் பண்ணும்போது எப்படி நான் என்னை ஏத்துக்கிறேனோ அதே போல எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன்னு தியானத்துக்கு ஓகே. இந்த ஞானம் தான் நம்மளுக்கு எதை கொடுக்கும், இப்படி ஒரு பொல்யூட்டடா இருக்கிற கேரக்டரை வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் ஐ அக்செப்ட். This is the basic understanding between the couples. இது இல்லாததுனாலதான் இத்தனை டைவர்ஸ். இந்த அறிவு அப்பெல்லாம் குருகுலத்திலே சொல்லி கொடுத்து சுவாமிஜி பேக் பண்ணி அனுப்பிச்சிடுவார். யார கல்யாணம் வச்சாலும் வாழ்ந்துருவான், யார இந்த பிள்ளைய கல்யாணம் வச்சாலும் வாழ்ந்துருவான், அந்த பிள்ளைக்கு யார் ஹஸ்பண்டா வந்தாலும் அந்த பிள்ளை வாழ்ந்துடும். ஏன் இப்ப வாழ முடியல, இந்த அறிவு இல்லை. புரியுதுங்களா? இதுதான் என்னது ஆத்மா. இப்ப என்ன சொல்ற, ஆனந்த ஸ்வரூபங்கிறது அதனுடைய எக்ஸ்பிரஷன் மூலியமா தான், வெளியில வாய்க்கால தண்ணி வரதன் மூலியமா தான் நமக்கு என்ன தெரியுது, உள்ள தண்ணி இருக்கணும். அதோட எக்ஸ்பிரஷன் தான் என்னது, லவ். சோ அது ஸ்டோர் வாட்டர் இஸ் ஆனந்தமய் ஸ்வரூபம். என்னுடைய ஆத்மஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம். சோ லவ்வ நம்ம டெவலப் பண்ணல வேண்டாம், உற்பத்தி பண்ண வேண்டாம். என்னமோ சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் லவ் வந்து நாமளே டெவலப் பண்ணிக்கிறது அல்லது உற்பத்தி பண்ணிக்கிறது. ஒன்னும் உற்பத்தி, அங்க ஸ்டோர் ரிசர்வாயர் இருக்கு.
யூ நீட் நாட் ப்ரொடியூஸ் லவ், யூ நீட் நாட் கிரியேட் லவ். ஏங்க, இட் இஸ் யுவர் ஸ்வரூபா. நீ ஏன் போய் உட்காந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ற? யூ நீட் நாட் ப்ரொடியூஸ், இட் இஸ் யுவர் ஸ்வரூபா. எவ்ரிபடி உண்ணுது இல்லைங்க. அனைத்து மனிதர்களுடைய சொரூபம் என்னது? ஆனந்த். ஏன் ஆத்மா ஆனந்த சொரூபகா. பட் ஸ்டோர்டு வாட்டர், அதோட எக்ஸ்பிரஷன் தான் நம்ம பார்க்க முடியும். தண்ணி வருது, தண்ணி ஓடத வச்சுதான் அங்க என்ன இருக்குன்னு தெரியும் நமக்கு. ஓ, அங்க இருக்க தண்ணி இங்க வந்துட்டு இருக்குது. அப்ப அத லவ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆனந்தம். லவ் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆத்மா ஆனந்தம். ஆட் பண்ணிக்க. லவ், ஒருத்தர் லவ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஆத்மா ஆனந்தம். இஃப் இட் இஸ் நான் பொல்யூட்டட், சிம்பத்தி, என்ன சொல்றது, எம்பத்தி, கம்பேஷன், லவ், அஃபெக்ஷன், லோக க்ஷேமார்த்தம் டு த கோர் அவனால எப்படி வேலை செய்ய முடியுதுன்னா வாட்டர் இஸ் பியூர். அதெல்லாம் ஒருத்தர் இப்படி இருக்காங்க, இவங்க குவைட் கான்டெஸ்ட் நம்ம ஆளுகளை பாக்குறோம்னா பொல்யூட்டட் வித் வாட்? சாயப்பற்ற அஜ்ஞானம். புரிஞ்சுங்களா? இந்த விசாரம் இருக்கும்போது தான் we can accept. புரிஞ்சுங்களா? இப்போ அடுத்து நம்ம அடுத்த சூத்திரத்துக்கு போலாம். ஸோ இப்போ என்ன நமக்கு தெரியுது? we all have love, we need not produce love. மற்றவங்களை வந்து stored up ஆனந்தபா is my சொரூபம். ஸோ எல்லாத்துக்கிட்ட என்ன இருக்குது? லவ். ஸோ லவ் இஸ் இன், எப்படி ஆனந்தம் இஸ் இன் ஆல் ஆஃப் அஸ். எல்லாத்துக்கிட்டையும் ஆனந்தம் இருக்குன்னு புரியுதா இல்லையா? அப்போ லவ் எங்கதான் இருக்குது? எல்லாத்திட்டையும் லவ் இஸ் இன், எல்லாரிடமும் அன்பு இருக்கிறது. ஏன்? ஆனந்தத்தினுடைய வெளிப்பாடு. அப்ப அவங்க கிட்ட ஆனந்தம் இல்லைன்னா அவங்க ஆத்மா இல்லைன்னு சொல்ற மாதிரி முட்டாள்தனம் ஆயிரும். சரிங்களா? ஸோ என்ன புரியுது? இதுதான் இது ஏங்க இந்த பிரச்சனை அப்படின்னா, ஒரு கதை சொல்லுவார் சுவாமிஜி. அதாவது ஒரு குழந்தை கல்யாணம் ஆச்சான் ஒரு அம்மாவுக்கு. ஏன் இந்த கான்செப்ட்ல அவங்கள வரலைங்கிறது சொல்ல, துவைதத்துக்குள்ள எப்படி இருக்கிறோங்கிறக்கு ஒரு கதை சொல்லுவார். சக்காம பக்திக்கு, பக்தி எப்படி இருக்குது நம்மளுது? சக்காம பக்தி, பொல்யூட்டட் பக்தின்றார் அவர். இது வேணும், அது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும். அது சக்காம பக்தி, தப்பு இல்லை. அதுதான் அங்க கூட்டிட்டு போகும் அத்வைதத்துக்கு. சரிங்களா? தப்புன்னு சொல்ல, அத ஒரு ஜோக்க சொல்லுவார். ஒரு அம்மாவுக்கு கல்யாணம் ஆச்சு, ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. ரொம்ப பக்தி, பக்தியோ பக்தி. ஃபார்மல் பக்தியிலிருந்து இன்ஃபார்மல் இருந்து ஃபார்மலுக்கு வந்து பூஜை என்ன, புனஸ்காரம் என்ன, சங்கல்பம் என்ன. சுவாமிஜினால சுவாமினால முடியல. இந்த அம்மா பண்ற பக்தியில வந்துட்டாங்க, நேர்லயே வந்துட்டார். தேவதை என்னாச்சு? கண்ணுக்கு முள் நேராக காட்சி. அவ்வளவு பக்தி. தேவதை வந்துட்டாங்க. தேவதை கேட்கறாங்க, என்னம்மா வேணும்? இந்த அம்மா கேட்கறாங்க, இத்தனை நாள் உங்ககிட்ட என்ன கேட்டேன், இப்ப வந்து புதுசா என்ன வேணும்னு கேட்கறீங்க? இத்தனை நாள் என்ன கேட்டேன்? திருப்பி இது அகங்காரத்தை வெளிப்பாடு. கேட்ட என்ன வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. சுவாமி சொல்லுங்க, அப்படியே கிளாஸே சிரிக்கும். அது எனக்கு அந்த மாதிரி சொல்ல தெரியாது. அவள் என்ன வேணும்? இத்தனை நாள் என்ன கேட்ட நீ? நான் என்ன கேட்டேன் அது கொடுக்க வேண்டியதுதானே. வந்து நின்றுட்டீங்க, என்ன என்னன்னா என்ன வந்துட்டோம் அப்படின்னு தான் அந்த அம்மா. இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கும். இவரு யாரு? தேவதை. யாரை வச்சுக்கோங்க? விநாயகரை வச்சுக்கலாமே. நம்ம ஒரு கதைக்காக சுவாரஸ்யத்துக்காக விநாயகரை வச்சுக்கோங்க. விநாயகர் வந்துட்டு வந்து என்ன வேணும்னு கேட்குறேன். அதாவது இந்த அம்மா சொல்லுது, நான் தான் இத்தனை நாள் கேட்டுட்டு இருக்கிறேன்ல, தெரியாதா உனக்கு? கொடுத்துட்டு போக வேண்டியதானே. நொயின்னு இந்த அம்மா. அதுக்கு விநாயகர், நீ சொன்னீன்னா எனக்கு மறந்து போச்சு. நீ என்ன கேட்டீன்னு எனக்கு மறந்து போச்சு. ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்ட ஞாபகம் இருக்கு. மனுஷ ஜென்மமா பிறந்தது அத்தனையும் காத்தாடுது பொழுதா வரைக்கும். ஏன்னா 12 மணி நேரம் அமெரிக்கா இந்தியாவில் கேட்கறாங்க, அப்புறம் 12 மணி நேரம் தூங்குற அமெரிக்கன், இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் அவன் எந்திரிச்சுக்கிறான், அவன் 12 மணி நேரம் கேட்கறான். ஸோ 24 மணி நேரம் எனக்கு எல்லாரும் கேட்டுட்டே இருக்கனால எனக்கு மறந்து போச்சு. சொல்லு நீ. ஐயோ, அதனாலதான் நான் கேட்கறது, நீ கொடுக்குறது இல்லையா? சொன்னதெல்லாம் மறந்து போயிருதா? ஐயோ, சரி சொல்றேன் கேளுங்க. எனக்கு குழந்தை வேணும், அவ்வளவுதானே? எஸ், குழந்தைய கொடுத்துட்டா நீ போயிட்டே இருக்கலாம், எனக்கு வேற எதுவும் வேண்டாம். அப்படியா? சரி, நானே வந்து குழந்தையா பிறக்கிறேன், ஓகேவா? யோசனை இந்த இடம் தான் பார்க்கணும். நானே வந்து உனக்கு குழந்தையா பார்க்கறேன், குழந்தைய பிறக்கிறேன். சாரி, இந்த அம்மா, ஐயோ, நீ வந்து பிறந்தீங்கன்னா உனக்கு கோயில் கட்டணும். என்கிட்ட இருக்கிறது 700 ஸ்கொயர் ஃபீட் வீடு. சாமி சொல்ல கரெக்ட் சொல்லுவேன், 700 ஸ்கொயர் ஃபீட்ல தான் என் வீடு. இந்த வீட்டில் உன்னை வச்சு நான் என்ன பண்ணிட்டு அப்புறம் வரவன ரோட்டில் வரவன சாமி கூட வந்துடுவேன்.
அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நைவேத்தியம் வைக்கணும், தூபதேவ ஆகணும், கற்பூரம் காமிக்கணும். ஐயோ நீ எனக்கு வேண்டாம், எனக்கு குழந்தை மட்டும் கொடுணுதான். என்ன ஒரு முட்டாள்தானே! இப்படித்தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். அந்த அம்மா இல்லைங்க, நம்ம எல்லாம் இப்படித்தான் இருக்கிறோம். இறைவனே முன்னால நான் இந்த வீட்டுல இருக்கட்டுமான்னு கேட்டா கை தூக்கு பார்க்கல, யார் யார் வாங்கன்னு கூப்பிட தைரியம் இருக்கு நமக்கு. ஐயோ நமக்கே இங்க 12 பேர் 10 பேர் இருக்கிறோம், அவருக்கு எந்த பெட்ரூம் கொடுக்கறது? யூ வில் திங்க் லைக் தட். அவர் எப்படி ஜமாளிக்கிறது? அவருக்கு தினம் நைவேத்தியம் வைக்கணும், அவர் தினம் அபிஷேகம் பண்ணணும். ஐயோ ஐயோ ஒரு குழந்தைய மட்டும் கொடுத்துட்டீங்க போயிருங்கன்னு அந்த அம்மா. அந்த அம்மா என்ன சொல்லிச்சா, எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு யூ திஸ் இஸ் அவர் பக்தி, பொல்யூட்டட் பக்தி, சக்காம பக்தி. புரிஞ்சுதுங்களா? இது அவர் சொக்க சொல்லுவார். சக்காம பக்திக்கும் நிஷ்காம பக்திக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லுவார். ஏன்னா அவர் இருக்கிற அஜ்ஞானம் நிக்கிறது விநாயகர். அவர் அடையிற தவிர அவர் அதை விட பெரும்பாக்கியம் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு எனக்கு புரியல, நம்ம வேற என்ன பண்ண முடியும்? இதுதான் எல்லாத்துக்கிட்ட இருக்கிற பக்தி. அவர் என்ன சொல்றாரு? இப்ப நாரதர் என்ன சொல்ல வர்றாரு? கிரக போஜனாதீஷ்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, சூத்திரத்துல இந்த மாதிரி இருக்கிற பொல்யூட்டட் லவ், ஏன்னா லவ்ங்கிறது யாரு? பகவான். இப்ப பொல்யூட்டட் லவ், அந்த அம்மா பொல்யூட்டட் லவ், அதை என்ன பண்ணணும்? பியோர் லவ்வா. எப்படி பண்றது? சாதனைகளின் மூலமாக you have to change the polluted love into non-polluted love. So பிறக்கும் போது எல்லாரும் எப்படிதான் பிறக்கிறோம்? பொல்யூஷன். அதிலிருந்து என்ன பண்ணணும்? சாதனை. பை யூசிங் த சாதனா. என்னங்க சாதனா? மேலதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு. கர்மயோகம், ஞான யோகம் இஸ் த சாதனா. அதை யூஸ் பண்ணி பொல்யூட்டட் லவ் என்ன பண்ணு? should get converted into non-polluted pure love. அதுதான் நாரதர் சொல்றது. அப்ப என்ன, எது சாதனம் உங்களுக்கு? பொல்யூட்டட் லவ் தான் சாதனமே. அதை யூஸ், ஏன்னா அங்க பக்தி அங்க இருக்குது. அந்த பக்தி பொல்யூட்டட் பக்தி தான். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க கர்மயோகம், ஞான யோகம், உபாசனை மூலியமாகத்தான் எங்க போக முடியும்? பியோர் லவ், அத்வைத பக்தி. சோ துவைத பக்தி வச்சுதான் அத்வைத பக்திக்கு நம்மளால போக முடியும். இதுவும் பாப்பா பக்தி தான் என்னது? சாதனம். பக்தியே தான் என்னது? சாத்தியம். புரிஞ்சுங்க கான்செப்ட் என்ன சொல்ல வர்றாருன்னு? ஓகே, அடுத்த சுத்த போலாம். 31 ராஜ கிரக போஜனாதிஷு. அதுக்கு மீனிங் எழுதிக்கலாம். ராஜ கிரகனா ராஜா. ஈட்டிங் என்னது? கிங்ஸ் பேலஸ், ராஜ்பவனில் சாப்பாடு முதலியவை. எப்படியோ ராஜா வீட்டில் சென்று சாப்பிடுவது எப்படியோ, ஈட்டிங் இன் கிங்ஸ் பேலஸ். அது என்னது? அவனுக்கு பசியாருங்கிறது சாதனம். அட் இஸ் அக்காம்ப்ளிஷ்மெண்டா பார்க்கும்போது அது என்ன ஆகுது? சாத்தியம். ததா ஏவ திருஷ்டத்வாத். அங்க நாம எப்படி பாக்குறோமோ அது போல் முடிச்சுட்டாரு அவரு. அங்க எப்படி பாக்குறோம்? பசியாறுதல்ங்கிறது அங்க 2 நடக்குது. ஒண்ணு அது பசியாறுதல் போது அது சாதனம். சாப்பாடுங்கிறது சாதனமாவும் இருக்குது. அது அவன் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு முடிந்த முடிவாக அவனுக்கு இருக்குது. அக்காம்ப்ளிஷ்மெண்ட், சாத்தியம். சோ அது என்னவா இருக்குது? சாப்பிடுறது சாதனமாவும் இருக்கு. பசியாறுதலுக்கு அடுத்தது அது சாத்தியம். சாதனம் பிளஸ் அதை போ. சோ இப்ப பக்தி அப்படின்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பக்தி என்பது எதையோ ஒண்ணு அடைவதற்கு, டு அக்யர் சம்திங். கஷ்டத்திலிருந்து விடுபடுக்கா இருக்கலாம், அல்லது யோகக்ஷேமனா இதுவரைக்கும் பெற்றதெல்லாம் காப்பாத்தி கொடு, இனிமேல் எனக்கெல்லாம் இதெல்லாம் இல்லாம இருக்குது அதையெல்லாம் பெற்றுக்கொடு அப்படிங்கிறது என்ன? ஆர்த்த பக்தி. ஆபத்து காலத்துல புலம்புறது, இறைவன்கிட்ட போய் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு. அர்த்தாத்தின் என்னது? எனக்கு இந்த பொருள் வேணும், அது வேணும், ஆரோக்கியம் வேணும், குழந்தை கல்யாணம், பையன் கல்யாணம், வீடு சொத்து பத்து, கடன்ல இருந்து நான் விடுபடணும். இந்த மாதிரிதான் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? கோயிலுக்கு போறோம். அது பாருங்க, ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போய் இது நடந்துருச்சுன்னு சொன்னா, நாங்க போய் தான் அந்த கடன் அடைச்சேன் அப்படின்னா உடனே என்ன பண்றது? எல்லாரும் அந்த கோயிலுக்கு போறோம். இதுதான் எல்லாத்தோட பக்தி இங்கதான் இருக்குது. ஒத்துக்கணும் நாம. எஸ், என் பையன் இந்த கோயிலுக்கு போயிட்டா இந்த ஃபாரின் இந்த யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சது அப்படின்னு ஒரு அம்மா சொன்னா, அடுத்த +2 படிக்கிறது எல்லா டிக்கெட்டும் எங்கதான் போகுது? அம்மாக்கெல்லாம் அந்த கோயிலுக்கு தான் போறாங்க. நான் பார்த்துதான் இருக்கேன். அங்க போனா என் பையனுக்கு ஃபாரின் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சது.
இல்லை இங்கே வந்து ஐஐடியில் முடிச்சுட்டு அங்கே போய் தான் ஃபாரின்ல மாதம் 5 லட்சம் 10 லட்சம் ஏதோ ஒன்று சம்பளம் கிடச்சிது. உடனே அந்த அம்மாவில் ஐஐடியில் படிக்கிற அம்மாவில் எங்கே போகிறாங்க வேலை கிடைக்கிறதுக்கு? அந்த கோயிலுக்கு போகிறோம். எல்லாருமே 99.99 பீப்புள்கிட்ட இந்த பக்தி தான் என்னது? சக்காம பக்தி, துவைத பக்தி, பொல்யூட்டட் பக்தி. அது பொல்யூட்டட் போது கொஞ்சம் வலிக்கும். என்ன பண்றது? உண்மை அதுதானே. ஏன்? அஜ்ஞானத்தோடு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப அவங்க எப்படி பியூர் பக்தி வரும்? பொல்யூட்டட் பக்தி. இதுதான் ஜென்ரல், தவறுன்னு சொல்லல. நாரதர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ வந்து எங்கிருந்து வரணும்? பக்தியிலிருந்து பக்திக்கு தான் வான்னு கூப்பிடுறாரு. பக்தி விட்டு வெளியில வான்லாம் கூப்பிடல. அத்வைத பக்திக்கு வா. துவைத பக்தி பொல்யூட்டட் பக்தியிலிருந்து எங்க வான்னு கூப்பிடுறாரு? அத்வைத பக்திக்கு வா. அதுக்கு தான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ராஜாவுடைய வீட்டுல போய் நீ சாப்பிடுறது எப்படி? நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுது? திருஷ்டத்வாத்திரம் தெரியுது. என்ன தெரியுது? அது அவனுக்கு சாதனமாவும் இருக்கு, சாத்தியமாவும் இருக்குது இல்லையா? அதை போல் பக்தி என்பது என்னது? சாதனம். அப்படிங்கும்போது எது வந்துடணும்? துவைத பக்தி. அதேதான் என்னது? சாத்தியம். அதுதான். நீ வேற எங்காவது போய் புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல. சாத்தியம் என்னதுதான்? பக்தி. ஆனா என்னது? அத்வைத பக்தி. சோ பக்தியிலிருந்து எங்க வர? நீ வேதாந்தம் படிச்சு பக்திக்கு தான் வர்றோம். ஆனா நிறைய பேர் டவுட் என்ன, வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டா அவங்க சாமி விட மாட்டாங்க, சுவாமி வெகு தூரம் போயிருவாங்க. அதை நெகேட் பண்றதுக்கு நாரத பக்தி சூத்ராணியே. அவங்க பக்தியிலிருந்து எங்க வராங்க? பக்திக்கே வருகிறார்கள். அதத்தான் அவர் என்ன சொல்றாரு? ராஜா வீட்டுல போய் சாப்பிடுறது என்னது? சாதனம் பிளஸ் சாத்தியம். தெரிஞ்சுக்கலாம். அது இந்த சூத்திரம். அடுத்தது, ந தேன ராஜா பரிதோஷக சுச்சான் திர்வா. ந தேன ராஜா பரிதோஷக. இதுக்கு மீனிங் என்ன பாத்தீங்கன்னா, தேனா அதனால், இல்லைங்கிறத கடைசியா வச்சுக்கலாம். நாங்கிற வேர்டு கடைசியா வச்சுக்கலாம். தேனன்னு என்ன? அதனால். அதனால எதனாலும் கேட்கக்கூடாது. ராஜா வீட்டில் சென்று அவன் சாப்பிட்டு ஹானர்டு. ராஜா பரிதோஷக. இவன் போய் ராஜா வீட்டுல சென்று சாப்பிடுவதால் தேன. அதனால் அதெல்லாம் எது கொடுக்குற? தேனுக்கு மட்டும்தான் கொடுக்குற. ராஜா வீட்டில் சென்று சாப்பிடுவதால், திருத்தியா விபக்தி. ராஜா வீட்டில் சென்று சாப்பிடுவதால் ராஜா பரிதோஷக. அங்க பாருங்க, ராஜா இருக்குதுங்க, துணைக்கால் அடிச்சிருங்க. ராஜ பரிதோஷகம் தான் வருது. பிரிண்டிங் மிஸ்டேக். ராஜா பரிதோஷக பிரிச்சு எழுதக்கூடாது. இட் இஸ் அ காம்பவுண்ட் வேர்டு. ராஜ துணைக்கால் அடிச்சு விட்டுருங்க. சான்ஸ்கிரிட்டா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் துணைக்கால் அடிச்சு விட்டுருங்க. ராஜ பரிதோஷக தான் கரெக்ட். இட் இஸ் நாட் ராஜா. இட் இஸ் நாட் டூ செப்பரேட் வேர்ட்ஸ். இட் இஸ் அ காம்பவுண்ட் வேர்டு. சமாசான்னு சொல்லுவோம் சமஸ்கிருதத்துல. இட் இஸ் அ சமாசா. சோ ராஜ பரிதோஷக அப்படின்னு எழுதுறீங்களா? ராஜா இஸ் நாட் ஹானர்டு. தோஷம்னா சந்தோஷம் தான். ஹானர்டு. இவன் போய் அவர் வீட்டில் சாப்பிட்றதுனால ராஜா இஸ் நாட் ஹானர்டு. அவருக்கு எந்த விதமான மதிப்போ, இவனை கூப்பிட்டு சாப்பாடு போட்டதுனால ராஜாவுக்கு வந்து மதிப்போ மரியாதையோ கூடுவதே இல்லை. அப்படின்னு என்ன? சுச்சாந்திர்வா. சுத்துனா பசி. பசி. சாந்தின்னு என்னது? பசி ஆறுதல், அமைதி, சாந்தி. பசி அடங்குதலுக்கு என்ன சொல்லுவோம்? சுத் சாந்தி. அந்த சாந்தி தான் அந்த இடத்துல சாவா இருக்குது கிராமர் பிரகாரம், அந்த இச்சு வந்ததுனால. சோ சுத்து அப்படின்னா பசி, சாந்தம்னா ஆறுதல். வா அல்லது, வானா அல்லது, அல்ல இங்க நான் அங்க சேர்த்திக்கணும். பசி ஆறுதல் என்பது இங்கு முதன்மையானது அல்ல. நான் போட்டுக்கணும், இங்க கொண்டாந்து போட்டுக்கணும். சுத் சாந்திர் நவா அப்படின்னா ஹங்கர் ரிமூவல் இஸ் நாட் த பிரைம் பெனிஃபிட். அங்க போய் சாப்பிடாரு அப்படின்னா முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்? ராஜா இஸ் நாட் பெனிஃபிட்டட். ராஜ பரிதோஷக ஆச்சுங்களா? ஃபர்ஸ்ட் அவரு பெனிஃபிட் ஆகிறது கிடையாது. அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்றாரு? சுத் பசியாறுதல்ங்கிறது அங்க என்ன கிடையாது. இட் இஸ் நாட் அ பிரைம் பெனிஃபிட். அது முதன்மையானது அல்ல. பசியாறுதலுக்காக அவங்க போறது அல்ல. ராஜாவுக்கு பெருமை தருவதற்காக இவன் போனதுனால ராஜாவுக்கு பெருமை வருதா? அதுவும் கிடையாது. ஆனா அங்க என்ன நடக்குது? பக்தியே எப்படி அது எப்படி சாப்பிடுதல் எப்படி ரெண்டுக்கு ஆகுதோ அதை போல் இங்க பக்தி தான் என்னது? சாதனம். அதுதான் என்னது? சாத்தியம். சோ
இதுல இருந்து என்ன புரியுது? ராஜா இஸ் நாட்டர்னு சொன்ன பாத்தீங்களா? அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? என்னுடைய பக்தியினால் பகவான் இஸ் நாட் ஹானர்டு. இப்ப நிறைய பேர் அதுலதான் நினைச்சுக்கிறோம். மை பக்தி பகவான் இஸ் நாட் ஹானர்டு. அவருக்கு அதுல நீங்க பக்தியோட இருக்கிறதுங்கிறது உங்களுக்காக, இறைவனுக்காக அல்ல. அவர் ராஜா நீங்க போய் சாப்பிட்டதுனால அவருக்கு பெருமை வருதா என்ன? நீங்க பக்தியோட இருக்கிறீங்கன்னா அவருக்கு பெருமை வருமா என்ன? இறைவனுக்கு, பக்தர்களால் இறைவனுக்கு இருக்கிற பெருமையே வாயினால சொல்ல முடியாத பெருமையை கொண்டவர் அவரு. இது நீங்க வாரதுனால அவருக்கு பெருமை வருதா என்ன? ஒரு கோயில் இருக்குன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இந்த சிவன் கோயிலே அல்ல சிவனையே கூறுமாற வெட்டிடுறாங்க. இந்த கோயில் இருக்கிற சிவன் சக்தி அது கொஞ்சம் கம்மி, இதுலதான் சக்தி, இதுலதான் கேட்டதெல்லாம் கிடைக்குது. அஜ்ஞானம், பொல்யூட்டட் லவ் அப்படித்தான் இருக்கு. வேற ஒண்ணும் நான் சொல்ல முடியாது. சிவன் சிவன் தான். அதுல என்ன இந்த கோயில் இருக்கிற சிவன் அந்த கோயில் இருக்கிற சிவன் இது சக்தி வாய்ந்தது, சக்தி இல்லைன்னு வேற சொல்றாங்க. சக்தி வாய்ந்துன்னு சொன்னா நிறுத்திட்ட கூட பரவாயில்ல, ஆஹா சரி சரின்னு எடுத்துக்கலாம். இந்த கோயில போனா அப்படிலாம் பெஸ்டா ஒன்றும் கிடைக்காது. அதுக்கு வேண்டாம், அங்க போகாதீங்க. சரி போயிட்டு இருக்கவங்கள கூப்பிட்டு அங்க போகாதீங்க இங்க போங்க. என்ன பண்றோம்? சிவனை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? டீக்ரேடிங் சிவபெருமான். ஆனா என்ன போட்டுக்கிறாங்க? இத்த சோட்டு ருத்ராட்ச மாலை. என்ன நடக்குது? அதை போட்டு என்ன பிரயோசனம்? பட்ட என்ன பிரயோசனம்? இந்த கோயிலை விட நீங்க கும்பிடுற சிவன் கோயிலை விட நாங்க வச்சிருக்கிற சிவன் கோயில் தான் சிறந்தது. அந்த கோயில் அந்த குரூப் ஆஃப் ஒரு பீப்புள் அப்படியே இவங்க டீக்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா? அதே டீக்ரேடிங். அந்த கோயிலுக்கு போற பீப்புளை டீக்ரேட் பண்றாங்கன்னா டீக்ரேடிங் சிவன். புரியுதா இல்லையா? இது எப்படி இது பண்றாங்க? இது பேர் பக்தியா? பக்தி தான். பொல்யூட்டட். இனிமேல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அவங்களை பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ பொல்யூட்டட் லவ், துவைத பக்தி. அதோட வெளிப்பாடு காமம், குரோதம், மதம், மாத்சரியம், பச்சை கலர், மஞ்சள் கலர், சிவப்பு கலர், கருப்பு கலர் எல்லாமே இருக்கும். நாம புரிஞ்சுக்கலாம். we cannot அங்க போய் சில பேர் தண்ணி இப்படி அழுக்கா போடுதா, அங்க ஒரு ஃபேக்டரி வச்சு சுத்தம் பண்ணுங்கிற முயற்சி தேவையற்றது. நம்மளால முடியாது. நம்மளால போய் அவங்களை என்ன பண்ண முடியாது? பச்சை கலரை மாத்த முடியாது. அதுதான் என்ன சொல்றது? அது இறைவனோட போக்கு, இறைவனோட சித்தம். அது எப்படி நடக்கும் நடந்துட்டு போகுது. நாம அவங்கள புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதுக்காக அவங்கள வெறுக்கிறதோ, அவங்கள பாருங்க, நீங்க அந்த மாதிரி அறிவு வந்துருச்சுன்னா அவங்கள நம்ம வெறுக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அறிவில் இல்ல, இயலாமையில் இருக்கிறார்கள். நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்க அறிவில் இருந்தா நீங்க நினைக்கிறீங்க அறிவோட நல்லா தெரிஞ்சுதான் திட்டுறான் அப்படிங்கிறீங்க. அறிவில்ல, இயலாமை. எங்க உட்காந்துருக்காங்க? பொல்யூஷனோட உட்காங்க. யார் வித்து பொல்யூஷன்? சாயப்பட்ட தண்ணி உள்ள கலந்துருச்சு. அப்புறம் நீ கருப்பா இருக்கிறியே கருப்பா தானே இருக்கும். மஞ்சளா இருக்கிறிய மஞ்சளா தானே இருக்கணும். ஏங்க என்ன ஆயிடுச்சு? சாயப்பட்ட தண்ணி கலந்துருச்சு. தெரியுங்களா? அதை நாம போய் சுத்தம் பண்ண முடியாது. அது நம்ம வேலையும் கிடையாது. புரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அதனால அவங்க என்ன பண்ணக்கூடாது? ஆனா அவங்க இயலாமையில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெறுப்பு வராது. ஒரு குழந்தை ஒண்ணு இயலாமையில் இருக்குது, நடக்க முடியாம. ஒரு பாட்டி ஒண்ணு ரோட் கிராஸ் பண்றதுக்கு இயலாமையில் இருக்கு. எங்க வெறுப்பாங்க வருது? கையை பிடிச்சு ஏன் கூட்டிட்டு போறோம்? நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்ட அந்த இடத்துல? இயலாமை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? பிசிக்கலா இருக்கிற இயலாமை கண்ணுக்கு தெரியுது, மனதில் இருக்கிற இயலாமை வெளியில தெரியறது இல்லை. ஏன்னா ஆள் 7 அடி இருக்காரு 6 அடி இருக்காரு, இவர்கிட்ட போய் என்ன இயலாமைன்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். மனதில் இருக்கிற இயலாமை வெளியில தெரியாது, ஆனா அந்த இயலாமை தான் அவங்க என்ன பண்றாங்க. அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும்? acceptance வரும். That is very important for Vedantic students. Accepting those by seeing that இயலாமை. அவங்களால அது முடியாம அப்படி உட்கார்ந்துருக்கான்னு புரிஞ்சுக்கும் போது ஈஸிலி we can accept. அதுக்கு தான் நாரத பக்தி சூத்திராணி. இது மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்றக்கோ அவங்கள கண்டம் பண்றக்கோ அல்ல. வாட் இஸ் வாட் அதுதான் படிக்கணும். தஸ்மாத் அடுத்த சூத்திரம் கடைசி தஸ்மாத். சோ என்ன பண்றோம்? அங்க எப்படி ராஜா வீட்டுல ஈட்டிங் இட் செல்ஃப் இஸ் அ ஹானர் அண்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். பசியாருது அக்காம்ப்ளிஷ்மெண்டோ, பக்தி இட் செல்ஃப் இஸ் அ பக்தி தான் சாதனம், பக்தி தான் சாத்தியம். முடிச்சுட்டு தஸ்மாத் கம்ப்ளீட் பண்ற. இதே பாத்தீங்கன்னா இதே ஸ்டைல் பகவத்கீதையில பகவான் யூஸ் பண்ணார். தஸ்மாத்னு வேர்டு வந்தா முதல் சோகத்தை படிக்கணும். அப்பா எதையோ ஒன்னு சொல்லி முடிக்கிறாருன்னு அர்த்தம். தஸ்மாத். அதே மாதிரி இங்க என்ன முடிக்கிறாரு? எது முடிக்கிறாரு? ஸ்துதி மகத்துவம், அத்வைத பக்தியினுடைய மகத்துவத்தை இதோட முடிக்கிறாரு. என்ன சொல்றாரு? தஸ்மாத் சா ஏவ கிராஹ்ய முமுக்ஷுபிஹி.
அதனால பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன் பக்தி இஸ் த மீன்ஸ், பக்தி இஸ் த எண்ட், பக்தி இஸ் த சாதனம், பக்தி இஸ் த சாத்தியமா இருக்கிறதுனால தஸ்மாத் என்ன பண்ணு, சாயேவ, சான என்னது பரபக்தி, அத்வைத பக்தி, சாத்திய பக்திக்கு என்ன பண்ணு, அதுக்கு மட்டும் சான இடத்துல எங்க போயிடணும், அத்வைத பக்திக்கு மட்டும். யாருனால, முமுக்ஷுபிகி, முமுக்ஷுவாக இருக்கிறவன் எதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணணும், அத்வைத முயற்சிக்காக கூட போட்டுக்கலாம், ஏவப்படுவது அத்வைத பக்திக்கு வருவதற்கு தான் ஒரு முமுக்ஷு ட்ரை பண்ணணும். எதனால, பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன், பக்தியே சாதனம், பக்தியே சாத்தியம். அதனால துவைத பக்தியில் இருக்கிற முமுக்ஷு எங்க வர்றான், அத்வைத பக்திக்கு வரணும்னு யார் சொல்றா, நான் இல்லை, நாரதர். எல்லாம் என்ன பண்ணும், இது எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம், பொல்யூட்டட் லவ்ல இருந்து பியோர் லவ்க்கு வரணும்னு சொல்லலாம், அத்வைத பக்தியிலிருந்து துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்தின்னு சொல்லலாம், அபராபக்தியிலிருந்து பராபக்தின்னு சொல்லலாம், எப்படி வேணா நீங்க சொல்லிக்கலாம். புரிஞ்சது ஒரு விஷயம், நான் வேறு இறைவன் வேறுங்கிற பக்தியிலிருந்து நான் இறைவனோட சொரூபமாகவே இருக்கிறேன்னு சொல்ற ஞானமேவ அத்வைத பக்தி. அதுக்கு வரணுங்கிறார். யாரு, முமுக்ஷு. யாருங்க முமுக்ஷு, மோக்துமிச்சு. இந்த சம்சார துக்கத்திலிருந்து வரணும், இந்த கஷ்டத்திலிருந்து நான் வரணும், பிறவி பெருங்கடல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற சம்சாரம், மானசத்தில் இருக்கிற மனதில் இருக்கிற குறைகளும் சம்சாரம், பிறப்பு இறப்புங்கிறது என்னது சம்சாரம், இதிலிருந்து நான் விடுபடணுங்கிறவன் யாரு, ஆசைப்படுறவன் யாரு, முமுக்ஷுகு. அவர்களால் நீங்க இதிலிருந்து விடுபடணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒண்ணுதான் வழி, வேற வழி கிடையாது. எங்கிருந்து எங்க வரதா வழி, துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு வர்றது ஒண்ணுதான் முமுக்ஷுனால் அடையப்பட வேண்டியது. சரிங்களா? இதோட என்னாச்சு, இந்த முடியுது. அடுத்தது திருத்தியோத்தியாய, மூணாவது அத்தியாயம். சோ இதுல என்ன வெஞ்சு விட்டோம், ஞானம் does not give moksha. That's the main Vedantic point. ஞானம் does not, அப்புறம் எதுங்க படிக்கிறோம், ஐயோ வந்ததே வேஸ்டா. ஞானம் removes the obstacles, தடங்கல்களை நீக்கும். எது இருக்கிற தடங்கள் கேள்வியக்கூடாது. அத்வைத பக்தியிலிருந்து துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு வர்றக்கு இருக்கிற தடங்கள் துவைத புத்தி, துவைத பக்தி. அதை என்ன பண்ணும், மித்யா. அதை எங்க கொண்டு வரும், மித்யாத்துவம். சத்தியத்துவம் நான் வச்சிருக்கிற சத்தியத்தை மித்யா புத்தியை கொண்டு வரும். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஞானம் ரிமூவ்ஸ் த தடைகள். எங்கிருந்து எங்க வருவதற்கு, பக்தியிலிருந்து பக்திக்கு வரக்கு, துவைத பக்தியிலிருந்து அத்வைத பக்திக்கு வருவதற்கு உண்டான தடைகளை ஞானம் நீக்கும். சோ ஏன்னா, ஏன் மோட்சத்தை, ஏன் ஞானம் மோட்சத்தை கொடுக்கறது இல்லைன்னு சொன்ன தெரியுங்களா? ஞானம் மோட்சத்தை கொடுக்கறது இல்ல, யூ ஆர் மோட்ச ஸ்வரூபம். புரிஞ்சுங்களா? நீங்க ஞானத்தை பெற்றாலும் பெல்லினாலும் நாம் என்னதான் மோட்ச ஸ்வரூபம். ஆத்மா என்னது, நித்திய முக்தகா, மோட்ச ஸ்வரூபம். அது யாராவது உங்களுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்ப ஞானம் மட்டும் கொடுக்கலாமா என்ன? சோ ஞானம் மோட்சத்தை கொடுக்குது. யூ ஆர் நித்திய முக்தகா, யூ ஆர் மோட்ச ஸ்வரூபக, யூ ஆர் ஆனந்த ஸ்வரூபக, யூ ஆர் சித் ஸ்வரூபக, யூ ஆர் சத் ஸ்வரூபக. யாரு கொண்டாந்து கொடுக்கறா, அப்ப அதுக்கு முன்ன அவன் கொண்டாந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க அதெல்லாம் இல்லாம இருந்தீங்க. பாருங்க, ஞானம் வந்துதான் எனக்கு மோட்சத்தை கொடுக்குதுன்னா, அப்ப ஞானம் வராத வரைக்கும் நீ சத்ஸ்வரூபம் கிடையாதா, சித்ஸ்வரூபம் கிடையாதா, நீ ஆனந்த ஸ்வரூபம் கிடையாதா, நீ மோட்ச ஸ்வரூபம் கிடையாது, நித்திய முக்த கிடையாது. அப்படி கிடையாது. ஆத்மா சொரூபம் அறிய முடிகிற இருக்கிற தடைகளை ஞானம் நீக்கும். நான் என்னது எப்பவுமே என்ன சொரூபம் தான், மோட்ச ஸ்வரூப. அகம் ஆல்வேஸ் மோக்ஷ நித்திய முக்த சுத்த புவாவக ஸ்வபாவக அகம். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்த ஒண்ணு மட்டும் படிக்கலாம். பக்தி அடுத்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பண்றேன். திருத்தியோத்தியாயில இது பக்திக்கு சாதனானி. பக்தி சாதனானி, பக்திக்கு சாதனம் என்ன என்ன சொல்லிட்டோம். இந்த பக்தியிலிருந்து அந்த பக்திக்கு வர்றக்கு சாதனம் என்ன, பக்தி. ஏன்னா பக்தி தான் சாதனம்.
பக்தி தான் சாத்தியம் போது அந்த ரெண்டு அங்கிருந்து அங்க வர்றதுக்கு என்னென்ன சாதனம், அதுதான் 3வது அத்தியாயம். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல 1 மட்டும் படிக்கிறேன். தஸ்யாகா சாதனானி. தஸ்யாக என்ன? அத்வைத பக்தி. அந்த ஏன்னா தஸ்யாகா இஸ் அ ப்ரோனவுன் பாத்தீங்கன்னா ஷஷ்டி சரிங்களா. அது அத்வைத, அது பாத்தீங்கன்னா மதி சப்தவத்து வரும், ஃபெமினைன். அது பாருங்க 2 ஆப்ஷன் வரும். சஷ்டியில பாத்தீங்கன்னா மதேகே ஒன்று வரும், மத்தியாகான்னு வரும். ஸோ இங்க தஸ்யாகான்னு எடுத்தோம், பக்தேகே பக்தியில். அதாவது ப்ரோனவுன் என்ன மீனிங் பண்ணுதுன்னா அத்வைத, ஃபார் தட் அத்வைத பக்தின்னு அர்த்தம். போன அத்தியாயத்தோட கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ப்ரோனவுனை. அத்வைத பக்திக்கு சாதனம். சாதனம் என்னது? த மீன்ஸ், த டிசிப்ளின், என்ன சொல்லலாம், த எக்ஸசைஸ். என்னென்ன பண்ணு சாதனங்கள் என்னவாமா? காயந்தியாச்சாரியா. இந்த இடத்துல காயந்தி ஆச்சாரியாக பிரிச்சுக்கணும். காயந்தி ஆச்சாரியாக, சாஸ்திர ஆச்சாரியாக. படித்தன் பிற சொல்லிக் கொடுக்கிறவங்க அதன் பிரகாரம் நடந்தா அதுக்கு பேர் ஆச்சாரியக. இங்க என்ன சொல்றது? சாஸ்திரத்தை படிச்சு அதில் இருப்பார பிரகாரம் நடந்து கொள்ளவர்களுக்கு பேரு சாஸ்திர அவர் கொடுக்கறது ஆச்சாரியாக. என்னவாமா? காயந்தினா, காயந்தி மீன்ஸ் ஆக்சுவலா பாடுறது. இந்த இடத்துல அவர்கள் they declare. இந்த இடத்துல டிக்ளேர்ங்கிற மீனிங் தான் வரும். they proclaim, அதான் மீனிங் வரும். அவர்கள் சொல்கிறார்கள். தமிழ்ல சொன்னா ஈஸியா போட்டுக்கலாம். ஆச்சாரியர்கள் பக்தியிலிருந்து பக்திக்கு வரக்கு என்ன சாதனைகளை சொல்றாங்களோ அதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.